நீட் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை பற்றி அழைப்பு. நீட் மசோதாவை மீண்டும் குடியரசுத் தலைவர் நிராகரித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்த சூழலில் 9ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் என்ன முன்மொழிய இருக்கிறார் என்பதை பொறுத்து நாம் அவர் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து நீட்டை எதிர்ப்பதற்கு முன்வர வேண்டும். இதில் அரசியல் காரணங்களை, அரசியல் மாச்சரியங்களை முன்னிறுத்தாமல் நீட்டை எதிர்க்கக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் முதல்வர் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்பதை தெரிவித்துள்ளோம். இது நாடகம் சொல்லி எல்லா கட்சியும் சொல்லியிருக்காங்க, எதிர்கட்சிகள் எல்லாமே. தேர்தலுக்கான நாடகம் இந்த கூட்டம். ஏற்கனவே ரகசியம் தெரியும்னாங்க, அப்புறம் கையெழுத்து இயக்கம் நடத்தினாங்க, ஒன்றும் நடக்கலை. இல்லை, முழு மனதோடு இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீட்டை எதிர்க்க வேண்டும், அதை திரும்பப் பெற வலியுறுத்த வேண்டும் என்பதில் ஈடுபட்டு வருகிறது. முயற்சி எடுக்காமல் இருந்தால் வாக்குறுதியை அவர்கள் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். மீண்டும் மீண்டும் அதற்கான மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வைக்கிற போது அதை இந்திய ஒன்றிய அரசு மறுக்கிறது, குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புகிறார் என்கிற போது தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க வேண்டியது யாரை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு நீட் மசோதாவை, நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிய நிலையில் இந்திய ஒன்றிய அரசு மறுதளிக்கிறது, குடியரசுத் தலைவர் மறுதளிக்கிறார். ஆகவே விமர்சிக்கப்பட வேண்டியவர்கள் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் தான் என்பதை சுட்டிக்காட்டாமல், அதை விமர்சிக்காமல் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் மீது இந்த விமர்சனத்தை வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது. குடியரசுத் தலைவர் நிராகரிக்க தான் செய்வார் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவங்க முடிஞ்சா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டோம், சுப்ரீம் கோர்ட்டு தான் நீட்டை கொண்டு வந்தது, அவங்க அங்கே பேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பது என்பது வேறு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு முறைப்படி குடியரசுத் தலைவரை அணுகுவது என்பது ஜனநாயக கடமை அல்லது அரசியலமைப்பு நமக்கு வழங்கியிருக்கிற ஒரு வாய்ப்பு. அதனை அவர்கள் மறுதளிக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிறார்கள் என்று பொருள். அதை விமர்சிக்க வேண்டிய பாஜக தலைவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிறார்கள் என்றால் அவர்கள் செய்வதுதான் அரசியல், அவர்களுக்கான ஆதாய அரசியல்.